ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். சற்று முன் இந்தியா போஸ்ட் ஆஃப் ஜிடிஎஸ்லேருந்து ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க. இந்த ரிசல்ட்டை எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. indiapost.government.in/GDS ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் இதாங்க அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு ஃப்ளாஷ் நியூஸ்லேயே போயிட்டுருக்கு, அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அல்லது கீழே வந்தீங்க அப்படின்னா ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் ஷெடியூல் 1 ஜனவரி 2026 இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தமிழ்நாடு அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி லிஸ்ட் ஆஃப் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு ஓப்பன் ஆகுங்க, ரிசல்ட்டுக்கான பிடிஎஃப். ஸோ இப்போதைக்கு ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இந்த ரிசல்ட்டில் உங்கள் நேம் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் 23/3/2026 டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொண்டு போயிட்டு உங்கள் ஹெட் ஆஃபீஸ் இருக்க பாருங்கள், டிவிஷன் எங்கே இருக்கோ அங்கே போயிட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 2 செட்டு ஜெராக்ஸ் காப்பி வித் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை கொண்டு போயிட்டு வெரிஃபிகேஷன் பண்ணணும். இதிலே உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க பாருங்கள். ஸோ ரிசல்ட் முதல்ல அரக்கோணம் டிவிஷனில் எந்த போஸ்ட் ஆஃபீஸ், போஸ்ட் ஐடி என்ன, யார் செலக்ட் ஆகிருக்காங்க, அவங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதேமாரி அவங்களுக்கான கம்யூனிட்டி என்ன, ஸோ எந்த கேட்டகரி செலக்ட் ஆகிருக்காங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் மதிப்பெண்களுக்கு, 99% மதிப்பெண்ணுக்கு செலக்ட் ஆகிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு லொக்கேஷனுக்குமே யார் யார் செலக்ட் ஆகிருக்காங்க, என்ன கம்யூனிட்டியில் எவ்வளோ பர்சன்டேஜ் மதிப்பெண் அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதிகமாக பாருங்கள் ஜென்ரல் தான் செலக்ட் ஆகிருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் லொக்கேஷன், நீங்கள் எந்தெந்த லொக்கேஷன் அப்ளை பண்ணீங்களோ அதில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதேமாரி உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கலாங்க. ஸோ நீங்கள் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறங்க, அந்த கண்ட்ரோல் எஃப் கிளிக் பண்ணி உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது பிளிங்க் ஆகி காமிக்கும். ஸோ வரல அப்படின்னா உங்களுடைய ரிசல்ட் வரல நடத்துங்க. அதேமாரி யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்களோ உங்களுக்கு நார்மல் எஸ்எம்எஸ் மூலமாகவும் அப்டேட் பண்ணியிருப்பாங்க, அதன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்க இல்லை அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஸோ இப்போதைக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அந்த 2200 லொக்கேஷனுக்கும் ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிடுச்சு. ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ வந்தவங்க மறக்காமல் டிவிஷன் ஹெட் ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் எல்லாமே பண்ணுற மாரி இருக்கும். டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆதார் கார்டு கொண்டு போகணும். அதேமாரி பாருங்கள், ஸோ 10th மார்க் ஷீட் கொண்டு போகணும். ஜாதி சர்டிஃபிகேட் எதில் செலக்ட் ஆகிருக்கீங்க, ஸோ எஸ்சினா எஸ்சிக்கான ஜாதி சர்டிஃபிகேட், ஓபிசினா ஓபிசிக்கான டாக்குமெண்ட்டு தான் கொண்டு போகிற மாரி இருக்கும். டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சனாக அதுக்கான டாக்குமெண்ட், இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கொண்டு போயிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான ஜாப் கன்ஃபர்மேஷன் ஆகிடுங்க. ஸோ ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க, நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ மறக்காமல் யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்க, எவ்வளோ மதிப்பெண்களுக்கு செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இது இல்லாமல் உங்களுக்கு லிஸ்ட்டு 2லாம் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க. லிஸ்ட்டு 2 வரும்போது இன்ஃபார்ம் பண்ணுறோம். இப்போதைக்கு மெயின் ரிசல்ட் கொடுத்துட்டாங்க. இதில் நிறைய பேர் பார்த்தா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ ஒரு சில பேர் பார்த்தா அட்டன் பண்ணாமல் விட்டுறாங்க. ஒரு சில பேர் ஜாயின் பண்ணி வேலையை இப்போ பிடிக்காமல் ரிசைன் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்குது. அதனால் லிஸ்ட்டு 2, லிஸ்ட் 3 அந்த மாதிரி நிறையா அப்டேட் ஆகுங்க. ஸோ இப்போதைக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க, செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.